ஷபீர், அதிமுகவை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டுச்சா தாவேகா? அதிமுக மீதான விமர்சனங்களை எந்த அளவுக்கு சென்றும் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா தாவேகா? உங்களுக்கு அரசியல் சந்தர்ப்பவாதம்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். தாவேகா மீது அதிமுக வைத்திருக்கக்கூடிய விமர்சனம். இப்போ அதிமுகவுக்கு நேற்று தான் தெரிஞ்சிச்சா விஜயுடைய படங்கள் வெளிவரும்போது பிளாக்ல டிக்கெட் ஓட்டுறது அல்லது அதை கட்டுப்படுத்த தவறியது, இது எல்லாமே நேற்றைய தினம்தான் அவங்களுக்கு அந்த அந்த விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது விஷயம்லாம் தேடி எடுத்து போட்டு சரியாக அதை பதிவிட்டு ஒரு ஒரு அதாவது ரொம்ப நாளா எடுத்து வச்சு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க போல. அவரு பனையூர் பண்ணையார் அப்படின்னு நம்ம அவர் எப்போ சொல்றது அப்படின்லாம். நீங்க இதே இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கும் போது ஒவ்வொரு தொகுதிகளாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மளோட வரப்போகிறது, நாம் ஒரு உறுதியான கூட்டணியை உருவாக்க போகிறோம் அப்படின்லாம் பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் அதிமுகவுக்கு தெரியாதா என்ன? ரெண்டாவது, கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அந்த தாவேகா கொடிகள்லாம் அந்த கூட்டத்தில் காமிக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இனி வரப்போகுது, மாற்றம் வரப்போகிறது அப்படின்னு பேசும்போதெல்லாம் இது தெரியாமல் போய்விட்டதா என்ன? இன்னைக்கு அதிமுகவுடைய நெருக்கடி என்னன்னா, அவங்க விஜயை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு, நேற்றைய தினம் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் செயற்குழுவில் பேசும்போது கூட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட அதிமுகவில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வந்துருவார். இப்போ நீங்கள் எல்லா கட்டங்களிலும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியால் அவர் அவருடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படின்றது நேற்று வந்ததுக்கு பிறகுதான். யார் நெருக்கடி? இந்த பாஜக நெருக்கடி கொடுத்திருக்கு. அதிமுகவும் இந்த நெருக்கடி மூலமாக விஜய் வந்துருவாரு நம்ம பக்கம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க எல்லா கட்டங்கள்லயும் விஜய் வந்துருவாரா அப்படின்றது தான் ஒரு பெரிய பேச்சாகவே அதிமுகவுக்குள் இருந்தது. அது நேற்றைய தினம் அதை உடைச்ச உடனே இனிமே வரமாட்டாங்க அப்படின்ன உடனே விமர்சிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் இது நடந்திருக்கு. நீங்க நெருக்கடின்னு சொன்னீங்கல்ல, அதற்கு முன்பு அதிமுக காட்டினது பெருந்தன்மைன்னு பார்க்க முடியாதா? எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தும் போதும் புகைப்படம் பயன்படுத்தும் போதும் திருமிகு ஜெயலலிதாவுடைய பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்துகிற போதெல்லாம் பொது தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தட்டும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அண்ணா பெயரை பயன்படுத்தும் போது, பெரியார் பெயரை பயன்படுத்தும் போதெல்லாம் அவங்க எந்த விதமான விமர்சனமும் வைக்கல. எங்க கட்சியின் தலைவர்கள், எங்களுடைய கொள்கை தலைவர்கள் நீங்க பயன்படுத்திக்கிறீங்களேன்னு சொல்லும்போது கூட அவங்க பொது சொத்து தலைவர்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துட்டு இப்போ கூட்டணி வருவதற்காக நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்றது முரண்பாடா இல்லையா? இல்ல, நீங்க பெருந்தன்மைனா அரசியல்ல என்ன பெருந்தன்மை இருக்கு? அவங்க நாளைக்கு கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இருக்கிறதுலயே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நம் பக்கம் வந்திருக்கிறார், நாம அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவோம், சபதம் எடுப்போம் அப்படின்லாம் பேசுவாங்க. அரசியல்ல இப்படிதானே சார் நடக்கும். நீங்க கூட்டணிக்கு வரலன்னா இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்க ரொம்ப வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம். அதுவும் அவங்க ஆழம் பார்த்து இருக்கிறார்கள். அதிமுக தலைவர்களோ பொதுச் செயலாளரோ மற்றவர்களோ ஒரு காட்டமான அறிக்கை எல்லாம் கொடுக்கல. ஐடிவிங் மூலமாக ஒரு அறிக்கை என்பது வந்திருக்கிறது. அதுல யாருடைய பெயர், யார் அந்த அறிக்கை வெளியிட்டா எதுவுமே தெரியாது. ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த விமர்சனம்லாம் அதிமுகவுக்கு தெரியாதா என்ன? நீங்க விஜயை ஏதோ ஒரு கட்டத்துல நாம விஜயை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜும் போனோம். அதே நேரத்துல இந்த விஜய் வைத்த குற்றச்சாட்டு கூட பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா விஜயுடைய வருகை என்பது ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸை தான் ரொம்ப அதிகமா எடுக்குது அப்படின்னு அவங்க உணர்றாங்க, அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே அவங்களுக்கு இருக்கிறது. இனி வருகின்ற நாட்கள்ல இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது பார்க்கணும். நீங்க நேற்றைய தினம் விஜய் பேசும்போது 2-3 விஷயங்களை அவர் கிளியர் பண்றாரு. ஒண்ணு என்னன்னா, நாம் நட்பு சக்திகள் இல்லை என்றாலும் நாம களம் காணுகிறோம், நமக்கு அந்த ஆதரவு என்பது மக்கள் மத்தியில இருக்கிறது அப்படின்றத அவர் உறுதியாக சொல்கிறார். ரெண்டாவது, அவர் அழுத்தம் இருக்கிறது அப்படின்றத பத்தி பேசும்போது ஒரு இடத்துல எனக்கு ஒன்றும் பெரிய அழுத்தம் இல்லை, மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனா ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, அழுத்தங்கள்னால நாங்க எந்த விதத்திலையும் அடங்கி போகின்றவர்களோ அடிமையாகின்றவர்களோ அல்லது அண்டி பிழைக்கின்ற ஒரு பிளப்பெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அவர் டைரக்டா ஏடிஎம்கே அட்டாக் பண்றாரு. பேச வேண்டாமா? அப்போ யார் அழுத்தம் கொடுத்தாங்க, என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு பேசியிருக்க வேண்டாம். இல்ல, அவருக்கு அவர் பர்சனலா அந்த ஜனநாயகன் படத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்து விட்டார் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு
அவர் பார்க்குறாரு, என்ன நாளைய தினம் வந்து தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மற்ற விஷயங்கள்ல திரைப்படம் வெளிவருவதற்காக பேச வேண்டாம் அப்படின்னாலும் அது சுயநலமாக மாறிடும். பாருங்க, நீங்க அந்த பாஜக குறித்து பேச வேண்டியது வரும், அதனால பேச வேண்டாம்னாலும் அது சுயநலமா மாறிடும். இல்ல, அந்த திரைப்படத்தை வைத்துதான் ஒரு 1000 கோடி ரூபாய் திரைப்படத்தை வைத்துதான் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இதே வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் ஒரு கேஸ் போட்டாலே போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அல்லது முடிவுகளை மாற்றக்கூடிய ஒரு காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஐடி ரெய்டு வந்த உடனே கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜகவோட சேர்றதோ அல்லது காங்கிரஸோட சேரக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்குறோம். அப்போ அந்த ப்ரெஷரை வந்து அவர் விட்ஸ்டாண்ட் பண்றாரு. அதுதான் அவருடைய நேற்றைய தினம் அவருடைய ஸ்பீச்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. எந்த நெருக்கடி வந்தாலும் அதை நாம சமாளிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல தான் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன கான்பிடன்ஸ் வந்திருக்கு. நாம இனியும் விஜயை விட்டு வைக்க கூடாது, விஜயை அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் விஜயை திருப்பி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த விமர்சனங்கள்லாம் வந்து விஜய் மீது அன்னைக்கே வைத்திருக்கலாம். அதிமுக கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வச்சிருக்கலாம். அவங்களும் விஜய் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்து தற்போது வரல அப்படின்னு தான் இந்த முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மாறுபாடு தான் நம்ம சபீர் சொன்னதுல. இப்போ அதிமுக எதிர்க்கும் பொழுது வேற வழி இல்லாம அதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 2 வருஷம் தாவேகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்க கூட்டணிக்கு யாருன்னா வாங்கன்னு காத்திருந்து இலவு காத்த கிளியாகி வேற வழி இல்லாம நாங்க தனித்து நிப்போம்னு சொன்னா அது உறுதியா சொல்றாங்கன்றாரு. அது மட்டும் வேற வழி இல்லாம சொல்றாங்கன்னு சொல்லல, அதுதான் சொல்றேன். ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்குது இல்லையா, அதுதான் சொல்றேன். இல்ல, இந்த டைம் லைன் பாருங்க ஷபீர். திமுகவை மட்டும் விமர்சிக்கிறார் கடுமையா. ஏன் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லைன்னு கேட்ட பிறகு அதிமுக விமர்சனத்திற்கு நகர்றாரு விஜய். ஆனா இந்த நிலையிலையும் பாஜக மீதான விமர்சனம் இல்லை. இவ்வளவு நீங்களே இப்போ டிபேட்ல சொல்றீங்க பாஜக நெருக்கடி கொடுக்குது, கூட்டணிக்கு வருவதற்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு. இவ்வளவு அழுத்தம் கொடுக்குதுன்னு தெரிந்த பிறகும் அவர் பாஜக தொடர்பான எந்த விமர்சனத்தையும் அவர் எந்த கூட்டத்திலையுமே வைக்கிறதே இல்லைல்ல. அது சந்தேகத்திற்குரியதா இருக்கு. ஆனா கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. பாஜக கூட்டணியில இருக்கிற பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. நெருக்கடி கொடுக்கிற பாஜகவை அவர் பேசுறதே கிடையாது. அதிமுக மட்டும் பேசுறாருங்கிறதே சஸ்பீசியஸா இருக்கு. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கோ என்னன்னு தெரியல. ஒவ்வொரு கட்சியை பத்தியும் நாங்க வந்து நெருங்கும் போது பேசுவோம். எந்த கட்சியை பற்றி நீங்க இன்னொன்னு ஒரு விஷயம் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். நீங்க பிஜேபி எதிர்ப்புல வந்து தாவேக்கா அவ்வளவு ஒன்றும் பெருசா எழுபடாது. திமுக அளவுல தாவேக்கா அதை செய்ய முடியாது. பாஜக எதிர்ப்பு எந்த அளவுக்கு நீங்க உருவாக்குகிறீர்களோ அது திமுகவுக்கு தான் சாதகம். நீங்க அந்த ஒரு இடத்துல தான் அவருடைய பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து அவருக்கு ஒரு தயக்கம் பண்ணிட்டார்ல. அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு பொசிஷன் பண்ணி ஆக்சுவலா பாஜக எதிர்ப்பு இன்னும் கடுமையா பேச வேண்டும். அதை அவர் செய்கிறாரா வருகின்ற கூட்டங்கள் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சென்டிமெண்டா அது இருக்கு. இல்ல, பாஜக எதிர்ப்பையும் செஞ்சு அதிமுகவையும் விமர்சனம் செஞ்சு பாஜகவையும் விமர்சனம் அதிமுக விமர்சனம் அந்த கூட்டணியும் பேசினார்னா இந்த சந்தேகங்கள் வரப்போறது. பாஜக எதிர்ப்பிலேயே நீங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணலாம். பாஜக எதிர்ப்பு அப்படின்றது என்டிஏ கூட்டணி எதிர்ப்பு அப்படின்றதே வந்து உங்களுக்கு அதிமுக அவங்களோட அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள வந்துரும். அதிமுக மட்டும் பிரிக்கிறார்ல, அங்க சந்தேகம். அங்கதான்